போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம், படிச்சா எனக்கு மறந்தது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்கறீங்க. படிச்சா கண்டிப்பா மறக்கும். உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல எந்த கோச்சிங் சென்டர்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல கோச்சிங் சென்டர்ல டீச் பண்ணக்கூடிய ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பெரிய ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கண்டிப்பா மறக்கும். ஸோ படிக்க எல்லாருக்குமே மறக்கும். ஆனா எத்தனை நாளைக்கு ஒரு டைம் நீங்க அதை ரிவிஷன் பண்றீங்க, மறுபடியும் அந்த டேட்டாவை ரீகலெக்ட் பண்றீங்க, அந்த டேட்டா உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா? உங்க லைஃப்ல நடக்கிற இன்ஸ்டன்ட் மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வும் உங்க லைஃப்ல எதுலாம் ஞாபகம் இருக்கு, திரும்ப திரும்ப நீங்க பேசக்கூடிய விஷயம், திரும்ப நீங்க ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம், ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்ல நீங்க லைஃப்ல இதை மறக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். திரும்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்றது, திரும்ப நீங்க பேசுறது, அதே போலதான் லைஃப்ல நீங்க படிக்கிறதும். ஸோ மைண்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். படிக்கிறது தனியா, ஞாபகம் தனியா, இல்ல வேற இதுக்கு தனியா, போட்டி தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா அதுக்கு தனியா, இல்ல லைஃப்ல நீங்க கவிதை எழுதுறீங்க அதுக்கு தனியா, இந்த மாதிரி தனித்தனியாலாம் ஒர்க் பண்ணாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நினைவலைகள் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் அறிவாற்றலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட டைம் நீங்க எடுத்துக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெசன்ல ஒரு 10 பேஜ் படிக்கிறீங்க, இல்ல இந்த டாபிக்கை நான் நீங்க படிச்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். சரியா? இந்த லெசனை நான் படிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சமா நீங்க 40 நிமிஷம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கலாம். ரொம்ப கவனத்தோட அதுல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸும் தெளிவா படிக்கணும் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் முழு கவனத்தோட உங்களால படிக்க முடியும். அதுக்கு மேலேயும் ஒரு சிலரால படிக்க முடியும். ஆனா எல்லாராலையும் காமனா ஒரு 40 நிமிஷம், 30 நிமிஷம் ஆவரேஜ், சரிங்களா? 30ல இருந்து 40 நிமிஷம் வரையும் உங்களால தெளிவா கவனத்தோட படிக்க முடியும். அதுக்கு மேல நீங்க கவனம் இல்லாம இல்ல கவன சிதறலோட தான் நீங்க படிப்பீங்க. கண்டிப்பா படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல 30 நிமிஷம் படிச்சீங்களா, படிச்சு முடிச்ச பிறகு புத்தகத்தை மூடி வச்சிருங்க. புத்தகத்தை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ், எவ்வளவு 40 நிமிஷம் படிச்சீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல நான் 30 நிமிஷம் படிச்சேன் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன அந்த அரை மணி நேரத்துல படிச்சீங்களோ இல்ல என்ன அந்த 40 நிமிஷம் நீங்க படிச்சீங்களோ அது மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுங்க. திரும்பவும் என்னென்ன படிச்சோம் அப்படின்னா ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு விஷுவலா, ஒரு ஸ்டோரியா, ஹிஸ்டரி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால விஷுவல் பண்ண முடியும். மேக்ஸா இல்ல பாலிட்டியா, எல்லா டாபிக்கும் என்ன படிச்சோம் அப்படின்னா மறுபடியும் கொண்டு வாங்க. படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க. நம்ம ஒன்னும் இப்பதான் புதுசா போய் படிக்கல, ஏற்கனவே ஸ்கூல்ல படிச்ச சிலபஸ் தான் போட்டி தேர்வுக்கு படிக்கிறோம். அப்ப ஏற்கனவே படிச்ச விஷயம் தான். ஆனா இப்ப நியூ செமஸ்டர் புக் அப்படின்றதுனால ஒரு சில தகவல் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க படிக்கிறதுனால அது மறுபடியும் ஓ இப்படிதானா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன தகவல் அப்போதைக்கு அந்த அரை மணி நேரத்துல நீங்க புதுசா படிச்சீங்களோ அது கண்டிப்பா உங்க மைண்ட்ல நல்ல ஆழமா ரெஜிஸ்டர் ஆகும். இல்ல எது உங்களுக்கு அதிகமா பிடிக்குதோ அது ரொம்ப ஆழமா ரெஜிஸ்டர் ஆகும். ஆனா அரை மணி நேரம் படிச்ச எல்லா தகவலும் லைன் பை லைன் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சரியா? அந்த 10 நிமிஷத்துல அப்படியே ரீகலெக்டும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணும், இன்னைக்கு ஒரு லெசன் படிச்சு முடிச்சோமா, அடுத்த டாபிக் படிக்க போங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா மறுபடியும் அடுத்த நாள், இன்னைக்கு டெல்லி சுல்தான்கள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் எடுத்து டெல்லி சுல்தான்கள் என்ன படிச்சோம், நேத்து படிச்சமே அதுல என்ன படிச்சோம், என்ன இயர், என்னென்ன மன்னர்கள் இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இல்ல யூனிட் 8ல திருக்குறள் படிக்கிறீங்களா, இல்ல வேற டாபிக் படிக்கிறீங்களா, என்ன படிச்சீங்க, சயின்ஸ் படிச்சீங்களா, அதுல என்ன நீங்க புதுசா படிச்சீங்களோ அடுத்த நாள் எடுத்து திரும்ப ஒரு டைம் பாருங்க. சும்மா ரிவிஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது மட்டும்தான் நீங்க முழுக்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கிறேன், 40 நிமிஷம் அந்த லெசனை புதுசா படிக்கிறேன். ஆனா ரிவிஷன் பண்ணும்போது புதுசாலாம் படிக்கல, ஏற்கனவே படிச்சதுதான். அப்ப ஏற்கனவே படிச்சதை ரொம்ப வேகமா என்னால படிக்க முடியும். படிச்சதுல எதுலாம் மிஸ் பண்றோம், ரீகலெக்ட் பண்ண முடியாத டேட்டா என்னென்ன இருக்கோ அதை மறுபடியும் ஒரு டைம் நான் பார்க்கணும். ஏன் இது எனக்கு மறக்குது, இந்த இயர் ஏன் எனக்கு குழப்புது, இது ஏன் எனக்கு தெளிவில்லாம இருக்குது, இந்த இடத்துல இவங்க தான் வராங்களா, இந்த நிகழ்வு ஏன் எனக்கு மறக்குது, இந்த மேக்ஸ் ஏன் எனக்கு வரல அப்படின்றத மறுபடியும் நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணணும். அது மறுபடியும் தான் உங்களுக்கு பதியும். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க படிக்க தான் உங்களுக்கு ரொம்ப ஆழமா பதியும். அப்பதான் உங்களால எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியும். பிளஸ் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், டீம். உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஷேர் பண்ணி படிங்க. நான் மட்டுமே படிச்சுப்பேன், எனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுப்பேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா இல்ல அவங்க உங்களுக்கு சொல்லி தரது மூலமா நிறைய விஷயத்தை நீங்க கத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கணும். அரை மணி நேரமோ இல்ல 40 நிமிஷம் தொடர்ந்து படிங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம்
ரீகலெக்ட் பண்ணுங்க. படிச்சதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணி பாருங்க. புத்தகத்தை மூடி வச்சு ரிவிஷன் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் மறக்கிறத புத்தகத்தை எடுத்து ரிவிஷன் பண்ணணும். மறுபடியும் படிச்சு பார்க்கணும். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் இதை முடிச்ச பிறகு இன்னைக்கு படிச்சிட்டோம், இன்னைக்கு முடிஞ்சுதா, மறுபடியும் அடுத்த நாள் நேத்து என்ன படிச்சோமோ அடுத்த நாள் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணியே ஆகணும். நீங்க அதுவும் புதுசா சுத்தமா இதுவரையும் எனக்கு நாலேஜ் இல்லை சார், நான் இதுவரையும் சயின்ஸ் இந்த டாபிக் படிச்சதே இல்லை, இன்னைக்கு தான் படிக்கிறோம்னா கண்டிப்பா அடுத்த நாள் எடுத்து படிச்சே ஆகணும். சரியா? இதுவரையும் படிக்காத டாபிக் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா அதை ரிவிஷன் பண்ணியே ஆகணும். அப்ப நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ரிவிஷன் பண்ணா போதுமா அப்படின்னா கிடையாது. 5 நாளைக்கு ஒரு டைமோ இல்ல 7 நாளைக்கு ஒரு டைமோ நீங்க அந்த டாபிக்கை ரிவிஷன் பண்ணணும். இதுவரையும் போட்டித் தேர்வுல வின் பண்ண எல்லாரையும் எடுத்துக்கலாம், இல்ல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த போட்டித் தேர்வு மட்டும் இல்லாம நீங்க ஸ்கூல் எக்ஸாம் எடுத்துக்கோங்க, காலேஜ் எக்ஸாம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல லைஃப் ஹிஸ்டரியை கூட நீங்க எடுத்துக்கோங்க. எந்தெந்த டேட்டாலாம் உங்களுக்கு மறக்குதோ அதை திரும்ப 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 நீங்க கலெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு மறக்காம நிற்கும். 7 நாளைக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு? 7 நாளைக்கு ஒரு டைம். எப்படியும் உங்களுக்கு அந்த டைம் தான் உங்களுக்கு கிடைக்கும். 5 நாளைக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கேப் கிடைக்கும். சரியா? ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய டைம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்துல இந்த தேதியில நான் இந்தந்த லெசனை ரிவிஷன் பண்ண போறேன். தொடர்ந்து படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா திரும்பி வரும்போது ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. எதெல்லாம் உங்களுக்கு ஆழமா பதிஞ்சதோ அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். எல்லாமே ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் தேர்வுக்கு தேவையோ லைன் பை லைன் நீங்க படிப்பீங்க. கொஸ்டினை உங்களுக்கு கூற்று காரணம்லாம் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்கபலம் இல்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க அதுல ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓரளவு உங்களுக்கு அது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அந்த டாபிக் படிச்சீங்கன்னா ஓகே இதுதான் ஆன்சர் அப்படின்னு எடுத்துட முடியும். ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி இல்ல காலேஜ் எக்ஸாம் மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் மெமரி பண்ணிட்டு இல்ல புதுசா கிரியேட் பண்ணி எழுதணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு பிரிலிம்ஸ்லயோ இல்ல குரூப் 4லயோ இல்ல பிசிலயோ எஸ்ஐலயோ ஆர்ஆர்பிலயோ கிடையாது. நீங்க படிச்ச டாபிக்ல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷனை பார்த்து ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். அப்ப கொஸ்டின் பேப்பர் பேஸ்ல நீங்க படிச்சுட்டு வாங்க. இந்த கேள்வி கேட்பாங்க, இப்படி ஆப்ஷன் செட் பண்ணுவாங்கன்றது படிக்கும் போதே உங்களுக்கு வரணும். அப்படி படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க தைரியமா சொல்ல முடியும், என்னால வரக்கூடிய தேர்வுல வின் பண்ண முடியும். நான் படிச்சுட்டேன் சார், ரிவிஷனும் பண்ணிட்டேன், ஒவ்வொரு வாரமும் இதை ரிவிஷன் பண்றேன். உங்களுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன மாதிரி படிக்கிறீங்க. இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் படிங்க, அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க, மறுபடியும் 15 டேஸ் ஒன்ஸ் அந்த 15 நாள் என்ன படிச்சீங்களோ அது ரிவிஷன் பண்ணுங்க. சரியா? அந்த ஒரு மாதம் முடியும் போது ஏப்ரல் மாதமோ மே மாதமோ ஜூன் மாதமோ அந்த ஒரு மாதம் முழுக்க நீங்க என்ன லெசன்ஸ் படிச்சீங்களோ அதை அந்த ஒரு மாசத்துல ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கு தான் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறது. படிச்சு முடிச்சுட்டு போனா பத்தாது, ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் நமக்கு நம்ம என்ன லெவல்ல இருக்கும் அப்படின்றது தெரியும். ஒரு லெசன் படிக்கும் போது 90% உங்களால வாங்க முடியும். அதே 4 லெசன் படிக்கும் போது 85 மாறும், 40 லெசன் படிக்கும் போது 70% மாறும். இப்படி ஒட்டுமொத்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் நீங்க படிச்சு முடிக்கும் போது 200 கொஸ்டினுக்கு என்னால 130 140 தான் சார் என்னால வாங்க முடியுது அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்து நின்றுவீங்க. அப்ப நிறைய பேர் 130 145 தான் இருக்காங்க. அந்த 145 கிராஸ் பண்ணும், 160 கிராஸ் பண்ணும் அப்படின்ற ஸ்டேஜ் நீங்க வரணும். சரியா? அப்படி வந்து ஓவரால் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வேலை வாங்க முடியும். ஸோ வேலை வாங்குற இடத்துல நீங்க இருக்கணும். படிக்கிற இடத்துல மட்டுமே எத்தனை நாள் இருக்கிறது அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ வரக்கூடிய தேர்வுல வேலை வாங்கணும் அப்படின்னா இன்னிலிருந்து படிங்க, படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்க, கரெக்டா டைமை பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை விட மிக சிறந்த புத்திசாலி யாருமே கிடையாது. ஸோ தெளிவா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ண பிறகு என்ன தப்பு பண்றீங்களோ அதை திருத்திக்கோங்க. திருத்தின பிறகு இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, நமக்கு சக போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்கல இருந்து நீங்க எப்படி தனித்துவமா நிக்கலாம், நீங்க என்ன எக்ஸ்ட்ரா டேட்டா கலெக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஆழமா படிக்க ஆரம்பிங்க. கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கும். ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ஸா இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸா இருக்கலாம், இல்ல வேற டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸா இருக்கலாம். இப்ப நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்க்க கூடாது. ஏற்கனவே ஃபாரஸ்ட் நடந்திருக்கு, ஃபாரஸ்ட் நடந்திருக்கு, எஸ்ஐ நடந்திருக்கு, ஆர்ஆர்பி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அந்த டாபிக் என்னவோ சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் வேற எக்ஸாம்ல எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிங்க, தப்பே கிடையாது. டைம் இருக்கும்போது படிங்க. நான் வெறுமனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிப்பேன், இல்ல எம்சிக்யூ மட்டும் படிப்பேன், இல்ல இதை மட்டும் தான் படிச்சுட்டு போவேன், புக் பேக் மட்டும் தான் படிச்சுட்டு போவேன், அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா கஷ்டம். ஸோ லெசனை எல்லாமே தெளிவா படிச்சுட்டு படிச்சு முடிச்ச பிறகு ரிவிஷன் பண்ணிட்டு
உங்களுக்கு என்ன லெவல் வருமோ அதுல ரொம்ப தெளிவா இருங்க. சரியா? என்னோட மேக்ஸிமம் லெவல் என்னவோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொல்ற ரேஞ்சில் வந்து நில்லுங்க. என்னால முடியும் ஆனா அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்ட்டு நீங்களே வருத்தப்படுற நிலைக்கு வந்து நிக்காதீங்க. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க, ரிவிஷன் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால படிச்சதுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். நான் படிச்சேன் சார் அப்படின்னா படிச்சது அப்படியே போயிடும், மறந்துடும். ஒரு வாரம் கழிச்சு மறந்துடும், ஒரு மாசம் கழிச்சு மறந்துடும், எத்தனை படிச்சாலையும் மறந்துடும். ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. அதுதான் மறக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி. ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். சரியா? நன்றியுடன் அதியமான் குழுமம். கட்டளை தவம் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.